அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டெட் வருதா அல்லது வந்து டிஆர்பி வருதா? நான் வந்து எதற்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நமக்கு வந்து 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெட்டு தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டா 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அந்த மானியக் கோரிக்கை இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து டெட்டுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா 110 விதியின் கீழே பார்த்தீங்கன்னா 19,000க்கும் மேற்பட்ட போஸ்டிங் வந்து டிஆர்பி மூலயமா நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பிஜிடிஆர்பியுமே கன்ஃபார்மு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். மோஸ்ட்லி டெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் நமக்கு வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி வந்து என்னது எழுத சொல்கிறாங்க. யூஜிடிஆர்பினா நமக்கு அந்த நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஏற்ற மாதிரி அது வந்து கொஷினோட இது வந்து மாறும். அதுக்கடுத்து அதிலே வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்குது, சயின்ஸ் குரூப்புக்கு. இப்போ ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் கொஷின்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாமே 30 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே மிங்கிள் ஆகி வரும். அதே சயின்ஸ் குரூப்பாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ், அதுக்கடுத்து இங்கிலீஷு, அதுக்கடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, எஜுகேஷன் சைக்காலஜி இது எல்லாமே வரும். மேக்ஸ் தனியாக 30 கொஷின்ஸ்க்கு இருக்கும், சயின்ஸில் 30 கொஷின்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா டிவைட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. மேக்ஸு, அதுக்கடுத்து சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தமிழ், அதுக்கடுத்து இங்கிலீஷ் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே படித்து நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியமன தேர்வு எப்போ வைக்கிறவங்களோ யூஜிடிஆர்பி வைக்கிறவங்களோ நம்மளுடைய மேஜர்ஸ் மட்டும் படித்து பாஸ் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும் நம்மளுடைய மேஜர் வந்து 110 கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி 40 கொஷினு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 150 கொஷின் சரிங்களா. இது ஒரே எக்ஸாம் தான். அடுத்தடுத்து எந்த ஒரு நியமன தேர்வும் இது எல்லாமே இல்லை. நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைரெக்டாக செலக்ட் ஆகிடலாம். மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு சில இதெல்லாமே கொஷின்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றது டெட் அப்படிங்கிறதுனால அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் டெட்டு வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக எழுதலாம். ஏன்னா அதே மாதிரியான கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து என்ன வரும், டெட்லேயும் வரும். பேப்பர் 1ஆக இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆக இருந்தாலும் சரி. டிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் டிலே வந்தாலும் வந்துடும். இருந்தாலும் அங்கே நம்ம ஃபுல்லாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 110 மார்க்ஸ் வந்து நம்மளுடைய மேஜர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம், படிப்போம் சரிங்களா. அதனால் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து பிஜி போஸ்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இப்போ வந்து தெரியும் சரிங்களா. டெட்டு நிறைய பேர் வந்து படிச்சுட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் யூஜிடிஆர்பி நடந்துச்சு. யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 2022 டெட்டு பாஸ் பண்ண கேண்டிடேட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்போ டெட்டு படிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் உயர்ந்துட்டு தான் இருக்குது சரிங்களா. பிஎட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம டெட்டும் என்ன பண்ணி வைப்போம், எழுதி பாஸ் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறோட மைண்ட் செட்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் அடுத்து நம்ம வந்து செலக்ட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க சரிங்களா. இந்த சப்ஜெக்ட் எல்லாமே படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை என்னால் மேக்ஸ் படிக்க முடியாது, கெமிஸ்ட்ரி, நான் என்னுடைய மேஜர் தவிர மற்றது வந்து படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா பிஜிடிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஜர் தான் என்ன இருக்குன்னா 110 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இங்கே படிக்கிற மாதிரி அதே எஜுகேஷன் சைக்காலஜி இது எல்லாமே இருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் லேட்டானாலும் கரெக்டான ப்ராசஸில் ஒரே எக்ஸாமும் முடிஞ்சிடும். நீங்கள் இங்கே டெட்டு படித்து பாஸ் பண்ணாலும் அடுத்த எக்ஸாமும் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் பார்க்குறவங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக மெசேஜ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அவருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிஜிடிஆர்பி, செகண்ட் சாய்ஸாக நீங்கள் வந்து டெட்டு வந்து என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியது அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது. இல்லை நான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான கண்டென்ட் இதெல்லாமே படிச்சுட்டேன், ஓரளவுக்கு எனக்கு வந்து மேக்ஸ் தெரியும், சயின்ஸில் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சயின்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தீங்கனாலும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது,
சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இது எல்லாமே நிறைய படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இது எல்லாமே படிச்சிருப்போம். அப்போ எல்லாமே இதுவும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கிலீஷு, அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி. சைக்காலஜி நம்ம பிஎட்டில் படித்தது தான். எஜுகேஷன் சைக்காலஜியில் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். சரிங்களா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து மாற்றிங்க. நம்ம மேஜர்ஸ் மட்டும் படிக்கிறோமா அல்லது வந்து மற்ற இது எல்லாமே சேர்த்து படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் முக்கியம், இந்த மாதிரி யூஜிடிஆர்பி வைக்கிறாங்க, அதனால் டெட்டு வந்து எழுதாமல் இருப்பாங்க, டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்க தேவை. ஏன்னா நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி ரிசல்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதில் 2022 கேண்டிடேட்டும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ யாருமே போஸ்டிங் போடல, நம்ம எதுக்கு டெட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நம்ம பிஎட் முடிச்சிட்டோம், டெட்டும் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதில் மேலே விருப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து இந்தந்த மேஜர்ஸ் எல்லாமே வராது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய மேஜர் மட்டும் இருக்கக்கூடிய கொஷின் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை இது எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெட்டு கொஷின்ஸு இதெல்லாமே பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த கொஷின் இதெல்லாமே ஈஸியாக இருக்கோ பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மற்றவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வேலை படிச்சிட்டோம். இப்போ கமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஒவ்வொரு விதமாக போடுறாங்க. என்ன தான் பண்ணாலும் நமக்கு வேண்டியது போஸ்டிங். சரிங்களா? நம்ம இந்த காலகட்டத்தில் தான் இருக்கோம், எல்லாத்துக்கும் இதே தான். சரிங்களா? நம்ம குறை சொன்னாலும் நம்ம படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த இதுக்கு வந்துட்டோம். இல்லை எனக்கு இது கம்ப்ளீட்டாக தேவையில்லை, நான் வந்து வேறு ஜாபுக்கு போகிறேன்னா அதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ண தேவை, கவலைப்பட தேவை. நம்ம டீச்சிங் போஸ்ட்டுக்குன்னு படிச்சுட்டோம், டீச்சராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அதை எல்லாமே தாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணி ஆகணும், படித்து தான் ஆகணும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி ப்ரிப்ரேஷனை வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.